ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பீமா விவசாயம் 07. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ரெண்டாவது அக்காவோட பசங்களுடைய மஞ்சள் நீராட்டு விழா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு தாய்மாமனா நான் என்னென்ன சீர்லாம் எடுத்துன்னு போனேன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது, அன்றைக்கி நாள் எப்படி போச்சு, எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது. ஃபஸ்ட் டைமாக என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். என் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்துஸில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தான் வந்து மாலையை போட்டு விடுவாங்க. ஆனால் முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூவை வந்து 5 பேர் பெரியவங்க வந்து சேர்ந்து போட்டு விடுவாங்க. நாங்கள் வந்து சேரான்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா அலங்கார முகடுன்னு சொல்கிறாங்க. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுன்னு இருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். எங்கள் ரெண்டாவது அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பசங்களுக்கும் வந்து இந்த சடங்கு பண்ணாங்க. அவங்க பெரிய பொண்ணுக்கும் ரெண்டாவது பொண்ணுக்கும் சேர்த்து. ஏன்னா அவங்க பெரிய பொண்ணு வந்து கொரோனா டைமில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதான் 2 பசங்களுக்கும் செய்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். பூவெல்லாம் போட்டு பசங்களை உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் தாய்மாமன் தான் ஃபஸ்ட்டு நலுங்கு வைக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து 21 தட்டு எடுத்துன்னு போய் வச்சேன். என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் 2 பிளேட்ஸு, ஆரஞ்சு 3 பிளேட்ஸு, பிளாக் கிரேப்ஸ் 2 பிளேட்ஸு, மாதுளை 2 பிளேட்ஸு, க்ரீன் கிரேப்ஸ் 1 பிளேட்டு, கொய்யா 1 பிளேட்டு, வாழைத்தார் 1, பட்டு சாரி 2 பிளேட்டு, பட்டு ஆஃப் சாரி 1 பிளேட்டு, மேக்கப் திங்ஸ் 2 பிளேட்டு, லட்டு 1 பிளேட்டு, மினி ஜாங்கிரி 1 பிளேட்டு, சப்போட்டா 1 பிளேட்டு, வெத்தலை பாக்கு மொழி பார்த்தீங்கன்னா 5001 ரூபாய் மொழி வச்சு 1 பிளேட்டு வச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நான் வந்து வச்சு கொடுத்தேன். நலுங்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அக்கா நலுங்கு வச்சாங்க. பார்த்தீங்கன்னா ஹார்கசருன்னு செய்வோம். அதுவும் 3 பேருக்கும் போட்டு விட்டு ட்ரெஸ்ஸு 2 பேருக்கும் கோல்டு ரிங்கு இதெல்லாம் வச்சு அவங்க நலுங்கு பண்ணிட்டு அவங்க வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3வது அக்கா 3 பேருக்கும் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கோல்டு ரிங்கு, பூ பழம்லாம் வச்சு கொடுத்தாங்க. 4வது அக்கா பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு, பூ பழம் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எங்கள் 5வது அக்கா கோல்டு ரிங்கு, 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுக்கும் கோல்டு கம்பளம், சின்ன பொண்ணுக்கு கோல்டு ரிங்கும் வச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அவங்க நாத்தனார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாங்க. அவங்க வச்ச சீர்வரிசை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் நலுங்கு வச்சுன்னு இருக்காங்க. அப்புறமா அவங்க ஆயா இது மாதிரி ஒருத்தவங்களாம் பின்னாடி வைக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். நான் வந்து சாரீ பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டும் ஆஃப் சாரி 1 பிளேட்டுன்னு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரீ வந்து எங்கள் அக்காவுக்கும், இன்னொரு சாரீ வந்து அவங்க பெரிய பொண்ணுக்கும், ஆஃப் சாரீ வந்து அவங்க சின்ன பொண்ணுக்குன்னு சொல்லி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ட்ரெஸ்ஸுங்களே வந்து நான் 3 பிளேட் வச்சேன். அதுக்கப்புறமா மேக்கப் திங்ஸ் 2 ஏன் வச்சேன்னா, ஒன்று வந்து அவங்க பெரிய பொண்ணுக்கும், ஒன்று வந்து அவங்க 2வது பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வைக்கிறது ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அனுபவம். இதில் எதனா குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ட்ரெஸ்ஸு பூ பழம்லாம் வச்சு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன நாத்தனார் வச்ச சீர்வரிசை ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க தான் நிலங்க வச்சுன்னு இருக்காங்க. அப்புறமா ஒரு ஃபேமிலியாக வந்து நிற்க ஆரம்பித்தாங்க ஃபோட்டோக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா பெரியப்பா, அதுக்கப்புறம் எங்கள் பெரிய அக்கா பெரிய மாமா அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் அவங்க மாமியார் அவங்க நின்னாங்க வச்சாங்களே அந்த அக்காவோட மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் எங்கள் 5வது அக்கா பெரிய அக்கா பொண்ணு 3வது அக்கா பொண்ணு நான் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவில் நின்று, அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோவில் நின்று ஃப்ரெண்ட்ஸ். அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க ஃபேமிலியாக. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பசங்க எல்லோரும் நின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 6 பேரும் நின்னோம் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க ஃப்ரெண்ட். அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்ன டின்னர் ரெடி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, கேசரி, அவிச்ச முட்டை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்களும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு லாஸ்ட்டில் சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சது உடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவ்வளவுதானா? வேற என்ன?